கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/1/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஓ இஸ்ரேல், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை மறவாதவர், மறவாமல் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர். மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மறக்கிறதான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நான் ஒரு விசை ஊழியத்தில் நானும் என்னுடைய மனைவியும் இருந்த பொழுது, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒரு வயது முதிர்ந்த தாய் மிகவும் பலகீனப்பட்டு ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளிலே சென்றபடியினால் அவருடைய வீட்டிற்கு அருகில் இருந்தவர்கள் எங்களை தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் நேரடியாக வீட்டுக்கு போய் அவர்களை பார்க்க போயிருந்தோம். போன நேரத்தில் அவங்க பெட்ரூம்லேயே கொலாப்ஸ் ஆகி அடுத்த நேரம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மூச்சு பேச்சில்லாத சூழ்நிலைக்கு போனவுடன் நாங்கள் எங்களுடைய சபையில் இருந்த ஒரு நபரோடு தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ்க்கு சொல்லி உடனடியாக ஸ்ட்ரெச்சர் மூலமாக மருத்துவமனைக்கு அவளுக்கு ஏற்பாடு பண்ணி அவருடைய மகனோடு கூட சென்னையில் இருக்கிற மகனோடு தொடர்பு கொண்டு இந்த ஏற்பாடுகளை மிக தீவிரமாய் அவசரமாய் செய்யப்பட வேண்டிய காரியமாக இருந்தபடினால் அதை நாங்கள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களுடைய மூத்த மகள் அப்பொழுது தான் ஸ்கூலில், கேம்பியன் ஸ்கூலில் எல்கேஜி படித்து கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் இப்படி அவசரமான வேலைகளை மருத்துவமனைகளிலே செய்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களுடைய மகளை கூப்பிட வேண்டும் என்கிற நினைவுகள் எங்களுக்கு இல்லாதபடி நாங்கள் அதை முற்றிலுமாய் மறந்து போனோம். வழக்கமாய் அவளை ஒரு 12 மணிக்கு நாங்கள் ஸ்கூலில் போய் நாங்கள் கூப்பிடணும். ஆனால் அன்றைக்கு கூப்பிட மறந்து போய் நாங்கள் அவளை ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு அவங்க மேம் கால் பண்ணி, சார் எங்கே உங்கள் மகளை எனக்கு கூப்பிடவில்லையா, மணி பாருங்கள் 2:30 ஆயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோடு கூட தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் பதறி அடித்து ஸ்கூலில் போய் பார்க்கும் பொழுது மகள் சிறு பிள்ளையாக இருந்தபடினால் தன்னுடைய ஷோல்டர் பேக், லஞ்ச் பேக் இதை அப்படியே கையில் வச்சுட்டு அந்த கிளாஸ் ரூம் எக்ஸிட் ஆகக்கூடிய இடத்துல தேம்பி அழுது முகமெல்லாம் வீங்கி போன நிலைமையில் அந்த என்டையர் அந்த கிளாஸ் ரூமில் கிண்டர் கார்டன் அந்த ஏரியாவில் அழுது தனி மனுஷியாய், தனி குழந்தையாய் நின்று கொண்டிருந்த காட்சி இன்றைக்கும் எனக்கு ஒரு இருதயத்திற்குள்ளே ஒரு வேதனை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஓடி சென்று முழங்கால் படிட்டு அவளுக்கு முன்பதாக கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, டாடி சாரி, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அரவணைத்து தூக்கி அவனுடைய அன்பை பரிமாறி அப்படி அவளை தேற்ற வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், பைபிள் அதனால தான் தெளிவாக சொல்லுது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தான் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஓ இஸ்ரேல், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. மறவாமல் அவன் நினைத்து பார்க்கிறவர் மனிதன் மறப்பான். உறவுகள் மறந்து விடுவார்கள், நண்பர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் மறவாமல் நினைவில் வைத்து கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவர். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது,
நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ இந்த தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். I took you from the ends of the earth, from its furthest corners. I called you. I said, you are my servant. I have chosen you and have not rejected you. மறவாமல் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நினைத்து பார்த்து நமக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தம்முடைய ஜனத்தின் மேல் ஆதங்கமுடையவராய் மறவாமல் நினைத்து பார்க்கக்கூடியவர், எங்கள் மேல் நீ காண்பிக்கிற அத்தனை விதமான அன்பிற்காக, உம்முடைய பராமரிப்பிற்காக, உம்முடைய கரிசனைக்காக, உம்முடைய வழி நடத்தலுக்காக என் தேவனை உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மனிதர்கள் கைவிட்டாலும், உறவுகள் மறந்தாலும், புருஷன் மறந்தாலும், மனைவி மறந்தாலும், எங்களை மறவாமல் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கிறாள். பெற்றெடுத்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கின பிள்ளையை மறந்து கல் நெஞ்சமுடையவர்களாய் அநேக தாய் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு தனியே வாழ்கிறார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து வேறு திருமணம் செய்து வேறொரு பெண்மணியோடு கூட வாழ்கிற பெற்றோர், தகப்பன்மார் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எங்கள் மேல் அன்புள்ளவராய், கரிசனையுடையவராய் சொல்லுகிறீர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி, இப்படிப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட சூழ்நிலை வேதனையோடு வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, மறவாமல் நினைத்து அவளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவன கர்த்தர் உம்முடைய அன்பினாலே எங்களை மறவாமல் நினைத்து பார்த்து கனப்படுத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen.